பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஞானத்தின் திறவுகோல் நாயகம் அல்லவா, நபி நாயகம் அல்லவா, கானத்தில் நானதை கொஞ்சம் இங்கு சொல்லவா. ஞானத்தின் திறவுகோல் நாயகம் அல்லவா, நபி நாயகம் அல்லவா, கானத்தில் நானதை கொஞ்சம் இங்கு சொல்லவா. ஞானத்தின் திறவுகோல் பள்ளி சென்று படித்ததில்லை, பாடம் ஏதும் கேட்டதில்லை, அள்ளித்தரும் தகுதி இந்த துனியாவில் எவர்க்கும் இல்லை. பள்ளி சென்று படித்ததில்லை, பாடம் ஏதும் கேட்டதில்லை, அள்ளித்தரும் தகுதி இந்த துனியாவில் எவர்க்கும் இல்லை. அல்லாஹ்வே ஆட்சி செய்யும், அனைத்துமே ஆச்சரியம், சொன்னதெல்லாம் நீதிகளே, தத்துவத்தின் போதங்களே. ஞானத்தின் திறவுகோல் நாயகம் அல்லவா, நபி நாயகம் அல்லவா, கானத்தில் நானதை கொஞ்சம் இங்கு சொல்லவா. ஞானத்தின் திறவுகோல் நாயகம் அல்லவா, நபி நாயகம் அல்லவா, கானத்தில் நானதை கொஞ்சம் இங்கு சொல்லவா. ஞானத்தின் திறவுகோல். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் இறை தூதர் அண்ணல் நபி எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் அவர்களின் சஹாபாக்கள் மீதும் நாம் அனைவர்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லருள்மழை பொழிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்து. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தினம் அல் குர்ஆன் அல் ஹதீஸ் தேன் துளிகள் இன்ஷா அல்லாஹ் என்று பார்க்கலாம். நம் இறை தூதர் அண்ணல் நபி எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எச்சரிக்கை, இரவின் இருள் படரத் தொடங்கிவிட்டால் உங்கள் குழந்தைகளை வெளியே திரிய விடாமல் தடுத்து விடுங்கள். ஏனெனில் ஷைத்தான்கள் அப்பொழுதுதான் பூமியெங்கும் பரவிவிடுகிறான். நூல் புகாரி 3280. அன்பும் வேண்டும், அடிக்கவும் வேண்டும். தந்தை தன் பிள்ளைகளை கண்டிப்பது ஒரு மரக்கால் தானியம் தர்மம் செய்வதை விட சிறந்ததாகும். தந்தை தன் பிள்ளைகளை கண்டிப்பது ஒரு மரக்கால் தானியம் தர்மம் செய்வதை விட சிறந்ததாகும். நபிமொழி. தவறு செய்யும் பிள்ளைகளை தந்தை அடிப்பது வயலுக்கு நீர் பாய்ச்சுவது போலாகும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம். தவறு செய்யும் பிள்ளைகளை தந்தை அடிப்பது வயலுக்கு நீர் பாய்ச்சுவது போலாகும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், என்னுடைய தந்தை என்னை அடித்ததில்லை. தொழுகிறார்களா என பிள்ளைகளை கண்காணியுங்கள், அவர்களுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுங்கள். அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்கள். பிள்ளைகளுக்கு நல்ல பழக்கங்களை கற்றுக் கொடுப்பதை விட சிறந்த செல்வத்தை வழங்க விட முடியாது. தொழுகிறார்களா என பிள்ளைகளை கண்காணியுங்கள், அவர்களுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுங்கள். அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்கள். பிள்ளைகளுக்கு நல்ல பழக்கங்களை கற்றுக் கொடுப்பதை விட சிறந்த செல்வத்தை வழங்கிவிட முடியாது. நபிமொழி. மதரசாவுக்கு அனுப்புங்கள். எவர் தன்னுடைய பிள்ளைக்கு குர்ஆன் ஷரீஃபை பார்த்து ஓதுவதற்கு கற்றுத்தருகிறாரோ அவருடைய முன்பின் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றன.
மறுமையில் பெற்றோர்களுக்கு உயர்தரமான ஆடைகள் அணிவிக்கப்படும். மறுமையில் பெற்றோர்களுக்கு உயர்தரமான ஆடைகள் அணிவிக்கப்படும். யா அல்லாஹ், இந்த ஆடைகள் எதற்காக எங்களுக்கு அணிவிக்கப்படுகின்றன என அப்பெற்றோர்கள் கேட்பார்கள். உங்களுடைய குழந்தை குர்ஆனை ஓதி அதன்படி வாழ்ந்ததினால் என கூறப்படும். நபிமொழி. அல்லாஹ்வின் கோபம். ஒரு சஹாபி பூகம்பம், புயல், இடி விழுதல், கடல் கொந்தளிப்பு, வீடுகள் பூமிக்குள் புதைதல் ஆகிய அழிவுகள் எங்களிடையே நல்லடியார்கள் இருக்கும் நிலையில் எங்களுக்கு அழிவு வருமா என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், கொலை, கொள்ளை, விபச்சாரம், பொய், புறம், மோசடி, அநியாயம் என தீமையில் மீய்த்து விட்டாள் என்று சொன்னார்கள். இறைபக்தியை இனிய குர்பானி. அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதெல்லாம் தக்குவா, இறை பயபக்தி உடையவர்களின் குர்பானியைத்தான். திருக்குர்ஆன். ஒருவர் நல்ல எண்ணத்துடன் அல்லாஹ்வுக்காக குர்பானி கொடுத்தால் அவர் சுவனம் சென்று விடுவார். ஒருவர் நல்ல எண்ணத்துடன் அல்லாஹ்வுக்காக குர்பானி கொடுத்தால் அவர் சுவனம் சென்று விடுவார். நபிமொழி. சாப்பிடும் முறை. சாப்பிடும் முன்பும் பின்பும் கைகளை கழுவுவது வறுமையை போக்கி பரக்கத்தை உண்டாக்கும். சாப்பிடும் முன்பும் பின்பும் கைகளை கழுவுவது வறுமையை போக்கி பரக்கத்தை உண்டாக்கும். பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட துவங்குங்கள். கீழே விழுந்த உணவை தூசி துடைத்து சாப்பிடுங்கள். அதை சைத்தானுக்கு விட்டுவிட வேண்டாம். உணவு தந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி சாப்பிடுபவர் பொறுமை மிக்க நோன்பாளி போலாவார். எந்த விருந்திலும் எந்த உணவிலும் நபி அவர்கள் குறை கூற மாட்டார்கள். தண்ணீர் குடிக்கும் முறை. உங்களில் எவரும் நின்று கொண்டு தண்ணீர் குடிக்காதீர்கள். முஸ்லீம். ஒட்டகம் குடிப்பது போன்று ஒரே மூச்சில் குடிக்காதீர்கள். 2 அல்லது 3 முறை மூச்சு விட்டு குடியுங்கள். தண்ணீர் குடிக்கும் முன் பிஸ்மி கூறி குடியுங்கள். குடித்த பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறுங்கள். நூல் திருமதி. இடது கையால் உண்ணுவதும் பருகுவதும் கூடாது. அது ஏனென்றால் ஷைத்தான் இடது கையாலேயே குடிக்கிறான், உண்ணுகிறான். ஆதாரம் முஸ்லீம். சூடான பானத்தை வாயால் ஊதி குடிக்காதீர்கள். நபிமொழி. தர்மத்தின் பலன். தர்மம் செய்யக்கூடிய பாவியான மனிதன் இறைவனின் தோழன் ஆவான். தர்மம் கொடுக்காத தொழுகையாளியான கஞ்சன் இறைவனிடம் பாவியான மனிதன் ஆவான். தர்மம் செய்யக்கூடிய பாவியான மனிதன் இறைவனின் தோழன் ஆவான். தர்மம் கொடுக்காத தொழுகையாளியான கஞ்சன் இறைவனிடம் பாவியான மனிதன் ஆவான். நபிமொழி. தொழுபவருக்கு முன்னால் குறுக்கே செல்லலாமா? பள்ளிவாசலுடைய நீளம் அகலம் 40 முழங்கையை விட அதிகமாக இருந்தால் தொழுது கொண்டிருப்பவருக்கு முன்னால் 3 சப்பு வரிசைகளின் அளவு இடைவெளி விட்டு குறுக்கே செல்வது கூடும். தொழுபவருக்கு முன்பாக குடை, ஊன்றுகோல், துண்டு, காட்சி போன்றவைகளை தடுப்பாக தரையில் தேய்த்து வண்ணம் உபயோகித்து குறுக்கே கடந்து செல்வது கூடும். இதற்கு 3 சப் அளவு தேவையில்லை. நூல் அஹ்சனுல் பதவாசாபி. நஷ்டமடைந்து விடாதீர்கள். 2 பெரிய அருட்கொடைகளில் விஷயத்தில் மனிதர்கள் அதிகமாக ஏமாந்து நஷ்டமடைந்து விடுகின்றனர். 2 பெரிய அருட்கொடைகளின் விஷயத்தில் மனிதர்கள் அதிகமாக ஏமாந்து நஷ்டமடைந்து விடுகின்றனர். 1 ஆரோக்கியம், 2 ஓய்வு நேரம். நூல் புகாரி. 60லும் நன்மை செய்யுங்கள். எவருக்கு 60 வயது வரை ஆயுளை அல்லாஹ் தந்து அந்த வயதில் நல்ல அமல்கள் செய்யாமல் இருந்துவிட்டு அவர் கூறும் எந்த காரணத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். எவருக்கு 60 வயது வரை ஆயுளை அல்லாஹ் தந்து அந்த வயதிலும் நல் அமல்கள் செய்யாமல் இருந்துவிட்டு அவர் கூறும் எந்த காரணத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ரியாலுஸ் சாலிஹீன் 112. குழந்தைகளை கொஞ்சுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேர குழந்தை ஹசன் ரலியல்லாஹு அவர்களை முத்தமிட்டதை பார்த்த அக்ரப் பின் ஹாபிஸ் என்பவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேர குழந்தை ஹசன் ரலியல்லாஹு அவர்களை முத்தமிட்டதை பார்த்த அக்ரவுன் பின் ஹாபிஸ் என்பவர் கூறினார், எனக்கு 10 பிள்ளைகள் உள்ளனர். அவர்களில் எவரையும் நான் முத்தமிட்டதில்லை. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை ஆச்சரியமாக பார்த்துவிட்டு கூறினார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அவரை ஆச்சரியமாக பார்த்துவிட்டு கூறினார்கள், யார் கிருபை காட்டவில்லையோ அவர் கிருபை காட்டப்பட மாட்டார். ஆதாரம் புகாரி, முஸ்லிம். நல்ல கணவர் முஃமின்களின் ஈமானில் பரிபூரணமானவர், குணத்தால் அழகானவர் ஆவார். உங்களில் சிறந்தவர் உங்கள் மனைவியிடம் சிறந்தவர்களே. முஃமின்களில் ஈமானில் பரிபூரணமானவர், குணத்தால் அழகானவர் ஆவார். உங்களில் சிறந்தவர்கள் உங்கள் மனைவியிடம் சிறந்தவர்களே ஆவார். நூல் திருமதி ரியானு சாலிஹின் 278. நல்ல மனைவி உலகம் சிறிது காலம் சுகம் பெறும் ஒரு பொருளாகும். அவ்வாறு சுகம் பெறும் உலகப் பொருட்களில் மிக சிறந்தது நல்ல சாலிகான மனைவி ஆவாள். ஆதாரம் முஸ்லிம், ரியானு சாலிஹின் 280. கெட்ட மனைவி. எந்த பெண்மணி இவ்வுலகில் தன் கணவனுக்கு நோவினை தருகிறாளோ அம்மனிதனின் ஹூருல் ஈன் சொர்க்கத்து மனைவி கூறுவாள், பெண்ணே அவரை நோவினை செய்யாதே, அல்லாஹ் உன்னை நாசமாக்குவானாக. திருமதி ரியானு சாலிஹின் 287. தினசரி மலக்குகள். ஒவ்வொரு நாளும் வானிலிருந்து 2 மலக்குகள் இறங்குவார்கள். அவர்களில் ஒருவர் கூறுவார், ஒவ்வொரு நாளும் வானிலிருந்து 2 மலக்குமார்கள் இறங்குவார்கள். அவர்களில் ஒருவர் கூறுவார், இறைவா, நல்ல வழியில் பொருளை செலவழிப்பவருக்கு பரக்கத்தை வழங்குவாயாக. மற்றொருவர் கூறுவார், இறைவா, நல்ல வழியில் செலவழிக்காமல் தடுத்து கொள்பவருக்கு கஞ்சனுக்கு அழிவை தருவாயாக. நூல் புகாரி, முஸ்லிம். நிழல் பெறுவோர். அல்லாஹ்வின் நிழல் தவிர வேறு நிழலே இல்லாத மறுமை நாளில், அல்லாஹ்வின் நிழல் தவிர வேறு நிழலே இல்லாத மறுமை நாளில் 7 பேர்களுக்கு தன் நிழலை அல்லாஹ் அளிப்பான். அல்லாஹ்வின் நிழல் தவிர வேறு நிழலே இல்லாத மறுமை நாளில் 7 பேர்களுக்கு தன் நிழலை அல்லாஹ் சுப்ஹானஹு அளிப்பான். அந்த 7 பேர் யார்? 1. நீதமான தலைவர். 2. இறைவணக்கம் புரியும் வாலிபர். 3. பள்ளிவாசலுடன் தொடர்புடைய மனிதர். 4. அல்லாஹ்விற்காக நேசிக்கும் மனிதர்கள். 5. அழகும் அந்தஸ்தும் உள்ள பெண் விபச்சாரத்தில் அழைத்த போது நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று கூறிய கற்புடைய மனிதர். 6. வலக்கரம் செலவழிப்பதை இடதுகரம் தெரியாமல் தர்மம் செய்த மனிதர். 7. தனிமையில் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து அழுது கண்ணீர் வடித்த மனிதர். தனிமையில் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து அழுது கண்ணீர் வடித்த மனிதர். மீண்டும் கூறுகிறேன், நிழல் இல்லாத அந்த நாளில், அல்லாஹ்வின் நிழல் தவிர வேறு நிழலே இல்லாத மறுமை நாளில் 7 பேர்களுக்கு தன் நிழலை அல்லாஹ் சுப்ஹானஹு அளிப்பான். 1. நீதமான தலைவர். 2. இறைவணக்கம் புரியும் வாலிபர். 3. பள்ளிவாசலுடன் தொடர்புடைய மனிதர். 4. அல்லாஹ்விற்காக நேசிக்கும் மனிதர்கள். 5. அழகும் அந்தஸ்தும் உள்ள பெண் விபச்சாரத்துக்கு அழைத்த போது நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று கூறிய கற்புடைய மனிதர். 6. வலக்கரம் செலவழிப்பதை இடக்கரம் தெரியாமல் தர்மம் செய்த மனிதர். 7. தனிமையில் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து அழுது கண்ணீர் வடித்த மனிதர். ரியானு சாலிஹின் 449. ஆதாரம் புகாரி, முஸ்லிம். இறைவனின் கோபத்திற்குரியவர்கள். மறுமை நாளில் 3 மனிதர்களுடன் அல்லாஹ் பேசவும் மாட்டான், அவர்களை மன்னிக்கவும் மாட்டான். மறுமை நாளில் 3 மனிதர்களுடன் அல்லாஹ் பேசவும் மாட்டான், அவர்களை மன்னிக்கவும் மாட்டான். 1. விபச்சாரம் செய்யும் முதியவர். 2. பொய்யான அரசன் தலைவன். 3. பெருமை எடுக்கும் ஏழை முஸ்லிம். இதயமே இதயமே, நிச்சயமாக உங்கள் உடம்பில் ஒரு சதை துண்டு உள்ளது. நிச்சயமாக உங்கள் உடம்பில் ஒரு சதை துண்டு உள்ளது. அது சீராகிவிட்டால் உடல் முழுவதும் சீராகிவிடும். அது கெட்டுவிட்டால் உடல் முழுவதும் கெட்டுவிடும். அறிந்து கொள்ளுங்கள், அதுதான் இதயம். நிச்சயமாக உங்கள் உடம்பில் ஒரு சதை துண்டு உள்ளது. அது சீராகிவிட்டால் உடல் முழுவதும் சீராகிவிடும். அது கெட்டுவிட்டால் உடல் முழுவதும் கெட்டுவிடும். அறிந்து கொள்ளுங்கள், அதுதான் இதயம். புகாரி, முஸ்லிம். மனதில் பதியுங்கள், 3 விஷயங்களை நான் சத்தியம் செய்து அறிவிக்கிறேன், நீங்கள் அவைகளை மனமிட்டு பாதுகாத்து கொள்ளுங்கள். 3 விஷயங்களை நான் சத்தியம் செய்து அறிவிக்கிறேன், நீங்கள் அவைகளை மனமிட்டு
பாதுகாத்து கொள்ளுங்கள். 1 தர்மம் செய்தால் செல்வம் குறைந்து விடாது. 2 ஒரு மனிதர் அநீதி இழைக்கப்பட்டு அதனை அவன் பொறுத்து கொண்டால் அல்லாஹ் அவனுக்கு கண்ணியத்தை அதிகப்படுத்துவான். 3 ஒரு மனிதர் பிறரிடம் கேட்கும் வாசலை திறந்தால் அவனுக்கு இழிவின் வாசலை திறந்து விடுவான். திருமதி. கணவன் மனைவியின் கடமை. ஆண்மகனான குடும்பத் தலைவனும் தன் மனைவி மக்களின் பொறுப்பாளன் ஆவான். ஆண்மகனான குடும்பத் தலைவனும் தன் மனைவி மக்களின் பொறுப்பாளன் ஆவான். பெண் மனைவி தன் கணவனின் வீட்டுக்கும் அவனுடைய குழந்தைகளுக்கும் பொறுப்பாளி ஆவாள். ஆக கணவன் மனைவி இருவரும் தத்தமது பொறுப்புகளிலிருந்து விசாரிக்கப்படுவார்கள். புகாரி 5600. இஸ்லாம் இலகுவானது. அப்துல்லாவே, நீர் பகலெல்லாம் நோன்பு நோற்று இரவெல்லாம் வணங்குவதாக கேள்விப்பட்டேனே, உண்மைதானா என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க, அப்துல்லாவே, நீர் பகலெல்லாம் நோன்பு நோற்று இரவெல்லாம் வணங்குவதாக கேள்விப்பட்டேனே, உண்மைதானா என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க, ஆம் உண்மைதான் என அப்துல்லா கூறினார். உன் உடலுக்கென நீர் செய்ய வேண்டிய கடமைகள் உனக்கு உண்டு. உன் கண்ணுக்கென நீ செய்ய வேண்டிய கடமைகள் உனக்கு உண்டு. உன் மனைவிக்கென நீர் செய்ய வேண்டிய கடமைகள் உனக்கு உண்டு என்றார்கள். ஆதாரம் புகாரி 5199. தாய் தந்தையருக்கு செய்ய வேண்டிய கடமை. ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகம் வந்து, யா ரசூலல்லாஹ், என் தாய் தந்தையின் மரணத்துக்கு பின்பும் நான் அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டுமா என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆம், அவ்விருவருக்காக துவா செய்ய வேண்டும். தாய் தந்தைக்கு பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். அவ்விருவரின் ஒப்பந்தங்களை நிறைவேற்ற வேண்டும். அவரின் உறவினர்களை ஆதரிக்க வேண்டும். அவரின் நண்பர்களை கண்ணியப்படுத்த வேண்டும். ஆதாரம் அபுதாவுத். தாங்க முடியாத கஷ்டம் ஏற்பட்டால், ஒருவருக்கு தாங்க முடியாத கஷ்டம் ஏற்பட்டால் அதற்காக மரணத்தை ஆசைப்பட வேண்டாம். ஒருவருக்கு தாங்க முடியாத கஷ்டம் ஏற்பட்டால் அதற்காக மரணத்தை ஆசைப்பட வேண்டாம். அவ்வாறு கஷ்டத்தை தாங்க முடியாமல் மரணத்தை ஆசைப்பட்டால் இவ்வாறு கூறட்டும், யா அல்லாஹ், என் வாழ்வு எனக்கு சிறந்ததாக இருக்கும் காலமெல்லாம் என்னை வாழச் செய்வாயாக. மாறாக மரணம் எனக்கு சிறந்ததாக இருந்தால் என்னை மன்னிக்கச் செய்வாயாக. ஆதாரம் புகாரி, முஸ்லிம் 586. அல் குர்ஆன் வழங்கும் அற்புத மருந்து. அன்பு நிறைந்த இஸ்லாமியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்து. இன்றைய பரபரப்பான வாழ்க்கையில் கவலைகள், கஷ்டங்கள், விதவிதமான நோய்கள் நம்மை அணு அணுவாக அழித்து கொண்டிருக்கின்றன. ஒரு வியாதிக்கு மருந்து மாத்திரையில் சாப்பிட்டால் வேறொரு வியாதிகள் புதிதாக நம்மை வந்து தாக்குகின்றன. இதனால் மன அமைதி இல்லாமல் பலர் தவித்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு காரணம் மருத்துவர்கள் மீதும் மருந்துகளின் மீதும் தான் நம்பிக்கை, அல்லாஹ்வின் மீதுள்ள நம்பிக்கையோ பலகீனமாக உள்ளது. அந்த நம்பிக்கையை ஊட்டுவது தான் இந்த மூமின்களுக்கு நோய் நீங்குவதற்காகவும் ரஹ்மத்தாகவும் இருக்கின்றன. குர்ஆனில் நாம் இறக்கி இருக்கிறோம். 17:82 என அல்லாஹ் தஆலா கூறியுள்ளான். அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வைத்து அவன் அருளிய திருக்குர்ஆன் ஆயத்துக்களை ஓதி வந்தால் கஷ்டங்களும் நோய்களும் நீங்கிவிடுவதை பார்த்து ஆச்சரியப்பட்டு போவீர்கள். நீங்கள் ஓதுவதுடன் உங்கள் பிள்ளைகளும் ஓதச் சொல்லுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் புரிவானாக. உடல் சம்பந்தமான தீராத அனைத்து நோய்களும் நீங்க அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிதீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன். ஒவ்வொரு தொழுகைக்கு பின் ஒரு தடவையும் மற்ற நேரம் 7 தடவையும் ஓதி எந்த இடத்தில் நோய் உள்ளதோ அங்கு ஊதி தடவிக்கொள்ளவும் இன்ஷா அல்லாஹ் பலன் கிடைக்கும். ஜின் சைத்தான். ஜின் சைத்தான் தீங்கி விட்டு தப்பிக்க. ஜின் சைத்தான் தீங்கி விட்டு தப்பிக்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தகுது சினது வலா நூம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்லி மன் தல்லதி யஸ்பஹு இன்தஹு இல்லா பிஇذنஹி யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும் வலா யூதூன பிஷைஇன் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷாஅ வஸிஅ குர்சியுல் ஸமாவாதி வல் அர்ல் வலா யதுஉ ஆபிதுஹுமா வ ஹுவல் அலியுல் அலீம். ஒவ்வொரு தொழுகைக்கு பின் ஒரு தடவை ஓதி உடலில் ஊதிக்கொள்ளவும். மேலும் தண்ணீரில் 11 தடவை ஓதி வீடு கடையில் தெளித்தால் ஜின் சைத்தான் தீங்கு நேராது. இதுபோன்று சூரா நபவி. இந்த சூராய் ஓதுபவருக்கு மறுமையில் இறைவன் குளிர்ந்த நீரை புகட்டுவான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சூரா நாசியாத். இந்த சூராய் ஓதுபவர் சிரித்த முகத்துடன் சொர்க்கத்தில் நுழைவார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சூரா அபஸ். இந்த சூராய் ஓதுபவர் மறுமையில் பௌர்ணமியைப் போல் பிரகாசமாய் இருப்பார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சூரா முஸம்மில். இந்த சூராய் ஓதுபவருக்கு இம்மை மறுமை சிரமங்கள் நீங்கும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சூரா ஃபலக், நாஸ். இந்த 2 சூறாக்களை ஊதிக்கொண்டால் கண் திருஷ்டி நீங்கிவிடும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். சூரா ஜாசியா. இந்த சூறாவை ஓதினால் அவருடைய மான மரியாதை பாதுகாக்கப்படும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். சூரா யாசின். இந்த சூறாவை காலையில் ஓதினால் அன்றைய தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் என நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். சூரா யாசின். இந்த சூறாவை காலையில் ஓதினால் அன்றைய தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சூரா அர் ரஹ்மான். இந்த சூறாவை தினமும் காலையிலும் இரவிலும் ஓதி வந்தால் பலவிதமான துன்பங்கள் கஷ்டங்கள் நீங்கும். சூரா அர் ரஹ்மான். இந்த சூறாவை தினமும் காலையில் இரவிலும் ஓதி வந்தால் பலவிதமான துன்பங்கள் கஷ்டங்கள் நீங்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ். அடுத்தபடியாக நாம் அஸ்மாஉல் ஹுஸ்னா. அல்லாஹ் தஆலாவுக்கு 99 அழகிய திருப்பெயர்கள் உள்ளன. அதனை மனனம் செய்தவர் சொர்க்கம் செல்வார். அல்லாஹ் தஆலாவுக்கு 99 அழகிய திருப்பெயர்கள் உள்ளன. அதனை மனனம் செய்தவர் சொர்க்கம் செல்வார் என நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அந்த திருப்பெயர்களை தனித்தனியாக ஓதி வருவதால் என்னென்ன பலன் என்பதை எழுதியுள்ளேன். எல்லா நேரங்களையும் ஓதலாம். ஒவ்வொரு தொழுகைக்கு பின் ஓதி வந்தால் இன்ஷா அல்லாஹ் உடன் பலன் தெரியும். குறைந்தது 21 அல்லது 51 அல்லது 101 தடவை ஓத வேண்டும். இதயம் பிரகாசம் அடைய அல்லாஹ். காய்ச்சல் குணமாக அர் ரஹ்மான் அருள் புரிகின்றவன். இரக்கமுள்ள இதயம் பெற அர் ரஹீம் அன்புடையவன். செல்வம் பெருக அல் மலிக் அரசன். நினைத்தது நடக்க அல் குத்தூஸ் பரிசுத்தமானவன். மன அமைதி பெற அல் சலாம் அமைதி தருபவன். ஈமான் உறுதி பெற அல் மோமினு அபயம் அளிப்பவன். தாங்க முடியாத கஷ்டம் நீங்க அல் முஹைமினு பாதுகாவலன். எதிரியை அடைக்க அல் அஜீஸ் மிகைத்தவன். எதிரியின் தீங்கிலிருந்து தப்பிக்க அல் ஜப்பார் ஆட்சி நடத்துபவன். ஆண் குழந்தை பிறக்க அல் முத்தஃபீர் பெருமையுள்ளவன். எல்லா ஆபத்துகளும் நீங்கிய அல் ஹாலிக் படைப்பவன். மலடு நீங்கி கருத்தரிக்க அல் பாரி உண்டாக்குபவன். குழந்தை பிறக்க அல் முசவ்வர் உருவம் அமைப்பவன். பாவமன்னிப்பு பெற அல் கஃபார் மன்னிப்பவன். உலக ஆசை நீங்கிய அல் கஹார் அடக்கி ஆளுபவன். வறுமை நீங்கிய அல் வஹாப் அதிகம் கொடுப்பவன். வறுமை நீங்கிய அல் வஹாப் அதிகம் கொடுப்பவன். வறுமை நீங்கிய அல் வஹாப் அதிகம் கொடுப்பவன். வீட்டில் பரக்கத் ஏற்பட அல் ரஸாக் உணவு அளிப்பவன். வீட்டில் பரக்கத் ஏற்பட அல் ரஸாக் உணவு அளிப்பவன். நினைத்த காரியம் வெற்றியடைய அல் ஃபத்தா வெற்றி அளிப்பவன். ஞாபக சக்தி பெருக அல் அலீம் அறிபவன். கப்ரு வேதனை நீங்க அல் காஃபில் கைப்பற்றுபவன். சிரித்த முகத்துடன் இருக்கே அல் பாசித் தாராளமாய் கொடுப்பவன். எதிரியை வெற்றி கொள்ள அல் காஃபில் தாழ்த்துபவன். பணம் பெருகிட அல் ராபி உயர்த்துபவன். மக்களிடம் கண்ணியம் கிடைக்க அல் மு இஸ்ஸு கண்ணியப்படுத்துபவன்.
பொறாமைக்காரனை தீங்கி விட்டு தப்பிக்க அல் முதில்லு இழிவுடைய செய்பவன். காது வலி நீங்கிய அல் சமியு கேட்பவன். கண் நோய் நீங்கிய அல் பசீர் பார்ப்பவன். ஆத்மீக ஞானம் பெற அல் அஹ்கம் தீர்ப்பு செய்பவன். நிரபராதி என நீதி கிடைக்க அல் அத்னு நீதியுள்ளவன். மகளுக்கு சீக்கிரம் திருமணம் நடக்க அல் லத்தீப் உள்ளன்புடையவன். அறிவு கூர்மை பெற அல் ஹபீர் உணர்கின்றவன். வியாபாரம் வெற்றியடைய அல் ஹக்கீம் அமைதியானவன். வயிற்று வலி நீங்கிய அல் அலீம் பெருமைக்குரியவன். பாவங்கள் அழிய அல் கஃபூர் மிகவும் மன்னிப்பவன். வேலை கிடைக்க அல் ஷக்கூர் நன்றியுள்ளவன். கால் வீக்கம் மூட்டு வலி நீங்கிய அல் அலியு உயர்ந்தவன். கணவன் மனைவி அன்புடன் வாழ அல் கபீரு பெரியவன். அச்சம் பயம் திடுக்கம் நீங்க அல் ஹஃபீன் காப்பாற்றுபவன். குழந்தை அலாமல் இருக்க அல் முகீத் பழிப்பவன். மஞ்சள் காமாலை நீங்கிய அல் அசீபு கணக்கு கேட்பவன். பிறர் தீங்கிலிருந்து தப்பிக்க அல் ஜலீல் உயர்வானவன். இதயம் ஒளிர அல் கரீம் கொடை கொடுப்பவன். பரு சிறங்கு கட்டிப்பிடிக்க அல் ரஹீப் கவனிப்பவன். பரு சிறங்கு கட்டி நீங்க அல் ரஹீப் கவனிப்பவன். தீராத தலைவலி நீங்க அல் முஜீப் துவாவை ஏற்பவன். தேல்கடி விஷம் நீங்க அல் வாசியு தாராளமானவன். இறைஞானம் பிறகு அல் ஹக்கீம் விவேகம் உள்ளவன். தீய குழந்தையை திருந்திட அல் வது அன்பு செலுத்துபவன். நீர்க்கடுப்பு வெண்குஷ்டம் நீங்க அல் மஜீத் சிறப்பாளன். பரீட்சையில் வெற்றி பெற அல் பாயிஸ் உயிர்த்தெழ செய்பவன். உயிர் தெழும்புதெழ செய்பவன். காணாமல் போன பொருள் கிடைக்க அல் ஷஹீத் சாட்சியுடையவன். உடல் உள்ளம் அழகு பெற அல் ஹக் உண்மையானவன். தேவைகள் நிறைவேற அல் வக்கீல் பொறுப்பு ஏற்பவன். உடல் தெம்புடன் இருக்க அல் கவி உறுதியானவன். குழந்தை பால் குடிக்க அல் மத்தீன் சக்தியுள்ளவன். கோபமான மனைவி திருந்திட அல் வலியு நேசன். வாயாடிகளின் வாயடங்க திக்குவாய் நீங்கிய அல் ஹமீத் புகழுக்கு உரியவன். கருக்களையாமல் இருக்க அல் முஸ்ஸி தீர்க்கமாய் தெரிந்தவன். சுவப்பிரசவம் ஏற்பட அல் முஃப்தி வெளிப்படுத்துபவன். நல்ல மணமகன் கிடைக்க அல் முயீத் மீளச் செய்பவன். உடல் வலி நீங்க அல் முஹி உயிர் கொடுப்பவன். தீயாசை விட்டு மனதை அடக்க அல் முபீத் மரணிக்க செய்பவன். மந்த புத்தி நீங்க அல் ஹையு உயிருள்ளவன். வயிற்று வலி நீங்க அல் கையும் நிலையானவன். பொருளில் பரக்கத் பெருக அல் வாஜித் எல்லாம் நிறைந்தவன். மார்பு வளர்ச்சியடைய அல் மாஜித் தலைமை வகிப்பவன். பாம்பு கடி விஷம் நீங்க அல் அகது ஒருவன். மனிதர்களிடம் தேவையாகாமல் இருக்க அல் சமது தேவையற்றவன். பலகீனம் நீங்கி உடல் சக்தி பெற அல் காதிரு ஆற்றல் உள்ளவன். மறதி நீங்கி அல் முக்ததிரு உண்டு பண்ணுபவன். நல்லவனாக வாழ அல் முகத்திலு முன்னேற செய்பவன். நிம்மதியான வாழ்வை பெற அல் முஹக்கீர் பிற்படுத்துபவன். வீடு கடை புகும்போது அல் அவ்வொரு முதல்வன். நல்ல முகத்தை அடைய அல் ஆகிரு கடைசியானவன். திருடர்கள் வராமல் தடுக்க அல் ஆகிரு பகிரங்கமானவன். இறைவனின் அன்பை பெற அல் பாத்தினு அந்தரங்கமானவன். வீட்டில் முசீபத்துகள் நீங்க அல் வாலி நிர்வகிப்பவன். மாதவிடாய் வேதனை நீங்க அல் முத்தாலி உயர்ந்தவன். பிறரை வசியப்படுத்த அல் பர்ரு அருளாளன். குடிகார கணவனை திருத்த அல் தவ்வாப் மன்னிப்பை ஏற்பவன். எதிரியை தோற்கடிக்க அல் முன்தஹிமு வேதனை தருபவன். சொர்க்கம் செல்ல அல் அவூஃப் மன்னிப்பவன். தன்னுடைய சிபாரிசு வெற்றியடைய அர் ரவூஃப் இரக்கமுள்ளவன். மூல நோய் குணமடைய மாலிக்குல் முல்க் ஆட்சி உரியவன். நோய்கள் நீங்க துல் ஜிலாலி வள்ளிக்கிறாம் கண்ணியமும் கருணையும் உள்ளவன். ஷைத்தானின் ஊசலாட்டம் நீங்க அல் முஃப்சிது நீதி வழங்குபவன். பிரிந்தவர் ஒன்று சேர்ந்திட அல் ஜாமியு ஒன்று சேர்ப்பவன். சோதனையில் நீங்க அல் கனியு தேவைகளற்றவன்.
மனைவி தன்னை நேசிக்க அல் முகுனி செல்வனாக்குபவன். விரைவில் பணம் பெருக அல் முக்தி கொடுப்பவன். அடிக்கடி தூங்கும் வியாதி நீங்க அல் மானிவு தடுப்பவன். புது வீடு கட்ட அல் ராரு துன்புறுத்துவோன். துவங்கும் வேலை வெற்றியடைய அல் நாஃபியூ நன்மை செய்பவன். உள்ளம் தூய்மையடைய அந்நூர் ஒளி கொடுப்பவன். உள்ளம் தூய்மையடைய அந்நூர் ஒளி கொடுப்பவன். கடைசி வரை ஈமானுடன் வாழ அல் ஹாதி நேர்வழி காட்டுபவன். பிரச்சனைகள் தீர அல் பதியு புதுமை செய்பவன். மகிழ்ச்சியான வாழ்வு வாழ அல் பாக்கி நிலையாக இருப்பவன். வியாபாரத்தில் லாபம் பெருக அல் வாரிஸ் உரிமையுள்ளவன். 99. காணாமல் போன பொருள் கிடைக்க அர் ரஷீத் நேர்வழி காட்டுபவன். கோபம் நீங்க அல் சபுரு பொறுமையுள்ளவன். அல்லாஹ்வுடைய 100வது பெயர் 100. கோபம் நீங்க அஸ் சபரு பொறுமையுள்ளவன். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்மாவுல் ஹுஸ்னா 100 பேர் அல்லாஹ்வுடைய பேரை ஓதினோம். இன்ஷா அல்லாஹ் அது போன்று நீங்களும் அல்லாஹ்வுடைய பேர் 100 பேரை ஓதுங்கள். அதுக்குள்ளே ரஸக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பான். வல்லாஹு அன்த கைருர் ராஹிமீன் வல்லாஹு அன்த கைருர் ராஸிகீன் வல்லாஹு ரஸக்கு மை யஷா பில் கைரி ஹிசாப். அல்ஹம்துலில்லாஹ். சூரா வாக்கியா இந்த சூறாவை தினமும் மக்ரிப் தொழுகைக்கு பின் ஓதி வந்தால் வறுமை ஏற்படாது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சூரா வாக்கியா இந்த சூறாவை தினமும் மக்ரிப் தொழுகைக்கு பின் ஓதி வந்தால் வறுமை ஏற்படாது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சூரா புர்கான் இந்த சூறாவை ஓதுபவர் கேள்வி கணக்கு இல்லாமல் சுவனம் செல்வார் என அண்ணன் நபி எம்பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சூரா புர்கான் இந்த சூறாவை ஓதுபவர் கேள்வி கணக்கு இல்லாமல் சுவனம் செல்வார் என அண்ணன் நபி எம்பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். சூரா முல்க் இந்த சூறாவை ஓதுபவர் பாவங்கள் மன்னிக்கப்படுவார், நரக விடுதலை பெற்று சுவனம் செல்வார். மேலும் இருந்தவர்களுக்கு ஓதினால் கபரு வேதனைகள் குறைக்கப்படும் என அண்ணன் நபி எம்பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். சூரத்துல் முல்க் இந்த சூறாவை ஓதுபவர் பாவங்கள் மன்னிக்கப்படுவார், நரக விடுதலை பெற்று சுவனம் செல்வார். மேலும் இறந்தவர்களுக்கு ஓதினால் கபரு வேதனைகள் குறைக்கப்படும் என அண்ணல் நபி எம்பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சூரா முஜாதலா இந்த சூறாவை ஓதி நோயாளிக்கு ஓதினால் நோய் நீங்கி சுகமடைவார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். சூரா தாஹா இந்த சூறாவை ஓதி வந்தால் பெண்ணுக்கு சீக்கிரம் திருமணம் நடைபெறும். சூரா இன்சிகாக் சூரா இன்சிகாக் இந்த சூறாவை ஓதி வந்தால் பெண்ணுக்கு மலடு நீங்கி குழந்தை பிறக்கும் என்று அண்ணல் நபி எம்பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். நிச்சயமாக அருட்கொடையெல்லாம் அல்லாஹ்வின் கையிலே உள்ளது. நிச்சயமாக அருட்கொடையெல்லாம் அல்லாஹ்வின் கையிலே உள்ளது. அதை அவன் நாடியோருக்கு வழங்குகின்றான். அல்லாஹ் விசாலமான உடையளிப்பவன், யாவற்றையும் நன்கறிபவன். அல் குர்ஆன் 3:73. நிச்சயமாக அருட்கொடையெல்லாம் அல்லாஹ்வின் கையிலே உள்ளது. அதை அவன் நாடியோருக்கு வழங்குகின்றான். அல்லாஹ் விசாலமான உடையளிப்பவன், யாவற்றையும் நன்கறிபவன். அல் குர்ஆன் 3:73. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அல் குர்ஆன் அல் ஹதீஸ் தேன் துளிகள் இதை இரண்டையும் நாம் பார்த்தோம். இதற்கு உதவிய என்னுடைய சகோதரர் ஹஜ்ரத் அபுதாயிர் அவர்களுக்கும் ஜஸாக்கல்லாஹர், அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி தருவானாக. இன்னும் இது போன்று நிறைய புத்தகங்கள் எழுத வேண்டும் என்பதே நம்மளது ஆசை. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் அல்லாஹ் நாடினால் அருள்மறையாம் திருக்குர்ஆனில் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். சூரத்துல் ஹக்கா என்று சொன்னால் சூரத்துல் அல் ஹக்கா என்றால் நிச்சயமானது. அந்த அத்தியாயத்தை இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் பார்ப்போம். அந்த சூரத்துல் அல் ஹக்கா என்ற அத்தியாயத்தில் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன கூறுகின்றான் என்று சொன்னால், சாலிஹ் நபியின் கூட்டத்தாரே சமூது ஒரு பெரிய சப்தத்தை கொண்டு அழிக்கப்பட்டனர். சாலிஹ் நபியின் கூட்டத்தாராகிய சமூது ஒரு பெரிய சப்தத்தை கொண்டு
அழிக்கப்பட்டனர். இன்னும் ஹூத் நபியின் கூட்டத்தரை ஆதி பெரும் சப்தத்தோடு கடும் குளிர் கலந்த கொடுங்காற்றை கொண்டு அழிக்கப்பட்டனர். 7 இரவுகளும் 8 பகல்களும் தொடர்ச்சியாக அவர்கள் மீது அதை அவன் வசப்படுத்தி வீச செய்திருந்தான். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய விபரம் இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் சூரத்துல் அல் ஹாக்கா நிச்சயமானது 29ஆம் தேதி இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நாளை தொடர்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது MS தீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.